சரியா நீங்க வாங்க. வர இந்த மாதிரி பைத்தியங்கள் ஜாஸ்தியா இருக்கும். நீங்க எப்ப மெட்ராஸ் வந்தீங்க? என்ன நான் வந்து 2-3 நாள் ஆச்சு. அப்படியா? மெட்ராஸ் வந்தா வீட்டுக்கு வரணும்னு சொல்லியிருக்கேன்ல. எனக்கு பிசினஸ் விஷயமா நிறைய வேலை இருந்தது, அதான் வர முடியல. சரி வாங்க போங்க. இன்னொரு நாளைக்கு வரணும். இல்ல இல்ல வாங்க ப்ளீஸ், நிறைய வேலை இருக்கு. இல்ல நீங்க வந்துட்டு தான் போங்க. வாங்க 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 மிஸ்டர் பாபு உட்காரு. இது நம்ம வீடு தான். தேங்க்யூ. இது உங்க சொந்த வீடா? இவ்வளவு பெரிய வீட்டுக்கு நான் எங்க போவேன்? வீடு ரொம்ப வசதியா இருக்கு. எனக்கு நெருக்கடியா இருக்கு வாடகை கொடுக்கறதுக்கு. ஃபேமிலி ரொம்ப பெருசு போல இருக்கு. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஸ்ட்ரிக்ட்லி பேச்சுலர். ரொம்ப தமாஷா பேசுறீங்களே. இந்த குழந்தை ஏன் குழந்தைதான்? ஸ்ட்ரிக்ட்லி பேச்சுலர்னு சொன்னீங்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவன் தாம் பெத்த பிள்ளையே தாம் பிள்ளை இல்லைன்னு தெருவில் விட்டுட்டு போயிடுறாங்க. யாரோ பெத்த பிள்ளைய. I see. Adopted daughter. இந்த மாமா யார் டாடி? இந்த மாமா என் ஃப்ரெண்ட். நீ போய் அம்மா கிட்ட சொல்லி காபி கொண்டாட சொல்லு. நோ தேங்க்ஸ், நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். பரவாயில்ல, வெறும் காபி தானே. அம்மா எங்க வீட்டுல காஃபி சாப்பிட்டு தான் போனோம். அம்மா அம்மா உங்க குழந்தை ரொம்ப ஸ்மார்ட். பாவி, அவன் நல்லா இருக்க மாட்டான். இந்த குழந்தையோட தகப்பேன் இது வயசுல இருக்கப்ப அவங்க அம்மா விட்டுட்டு ஓடி போயிட்டான். அவன் பெங்களூர்ல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவனை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து அந்த உத்தமையோட கால விட வச்சு மனுப்பு கேட்க வைக்கத்தான் அங்க வந்திருந்தேன். அந்த அயோக்கிய மட்டும் என் கண்ண கரைச்சிருந்தா அப்படியே கழுத்து இது என் கழுத்து. சரி, நான் உணர்ச்சி வசப்பட்டேன். காதலிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, அனுபவிக்கிற வரையில் அனுபவிக்கிறது, கைவிட்ட வேண்டியது. காலி பசங்க காபி சாப்பிட்டு போலாம். ராஜி, என்ன ராஜி அப்படி பாக்குறேன்? இவர் என் ஃப்ரெண்ட் மிஸ்டர் பாபு. நான் பெங்களூர்ல பார்த்தேன்னு சொன்னேன்ல, இவங்க தான் அந்த குழந்தையோட அம்மா. என்ன ராஜி? ஆத்தி கொண்டாந்து இருக்க கூடாத? ஆத்திக்க முடியல, அதுக்குள்ள நீங்க தான் அவசரத்துல. உட்காருமா. பரவாயில்ல, இவர் வேற யாரும் இல்ல, நம்ம ஊர் தான். ரொம்ப நாளா பெங்களூர்ல இருக்காரு. நீக்கு தெரியாது? இப்போ இவங்க அது ஒரு பெரிய கதை. அவங்களுக்கு ஒரு ஆபரேஷன் ஆச்சு, அதுல செத்து பிழைச்சாங்க. அதுக்கப்புறம் என் கூட தான் இருக்கு. இவங்க ஃபாதர் அவர் நிம்மதியா கண்ணை மூடிட்டார். எனக்கு தான் என்ன நேரம் வரல. ராஜி, என்ன மாதிரி விருந்தாளிங்க கிட்ட கொஞ்சம் எனக்கு ஒன்றும் சங்கடம் இல்லை. மிஸ்டர் பாபு, எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும். நீங்க தான் பெங்களூர்ல இருக்கீங்களே, இவங்க ஹஸ்பண்ட பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு தெரிவிக்கணும். இவர் எப்படி கண்டுபிடிச்சு சொல்ல முடியும்? இவருக்கு எத்தனையோ வேலை. என்னை பத்தி கொஞ்சமாவது அக்கறை இருந்து வந்தா வரட்டும், இல்ல நான் கொடுத்து வச்சுதான். அவ்வளவுதான். மிஸ்டர் ராஜா, இதான் அவரோட பேர். என்ன விடுங்க, குழந்தைக்காகவாவது வரப்படாதா? இதயமே இல்லாம போச்சு. போமா என் ராஜா. போமா. நான் போக மாட்டேன். இந்த மாமா இருக்கார். குட் 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 கேர்ள். என் கூட வரியா? மாட்டேன். எங்க அம்மா விட்டுட்டு நான் வரமாட்டேன். குழந்தைக்கு இருக்கிற புத்தி கூட அவனுக்கு இல்லை. இந்த பாவத்துக்கெல்லாம் தண்டனை கிடைக்கும் சார். திட்டாதீங்க, அவர் எங்கிருந்தாலும் நன்னா இருந்தா போதும். சரி, எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். மெட்ராஸுக்கு எப்ப வந்தாலும் இங்க வந்துட்டு போங்க. இது உங்க வீடு. வித்தியாசமா நினைக்காதீங்க, நீங்க எப்ப நினைச்சாலும் வரலாம்.
ஆஷா, கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியல. ஏண்டி காசுக்குன்னா கட்டிலுக்கு வேணா மாடி. நம்ம ஒப்பந்தம் 3 மாசம். only 3 months. 3 மாசமா? இது கூட புரியல. ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் உன்னுடைய கணக்கு 90 நாள். இந்த மாதிரி ஆம்பளைங்க கிட்ட என்னுடைய கணக்கு 3 months. ஆக சத்தியம். நீ இன்னொருத்தரோட எப்படி வாழ்க்கை நடத்துறீங்க பாத்துறேன். Shut up and get out. Come on, darling. வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது? வாழ்க்கையில் குற்றங்களை புரிந்த எனக்கு நிம்மதி ஏது? அமைதி எழுந்தது, புயல் எழுந்தது, ஆணவம் ஒன்றோடு ஒழிந்தது. ஒழிந்தது ஒழிந்தது என் ஆணவம், என் கர்வம், என் அம்பாவம் அத்தனை அது போய்விட்டது. நல்ல குணத்தை இழப்பவன் இறுதியிலே நல்ல சுகம் அடைவதேது? பார்த்தவன் குணத்தை இழந்தேன், கொண்டவளை துறந்தேன், கண்டவள் பின் சென்றேன், கட்டுடலையும் இழந்தேன், இந்த கண்ணையும் இழந்தேன். வாழ்க்கையில் இது எனக்கு நிம்மதியாக. ஆஷா, சுதந்திரம், குடும்பம் எல்லாத்தையும் இழந்துட்டு நடத்தல் நிக்கிறேனே. ஆனா நீ 90 நாளுக்கு மேல நீ எந்த பொண்ணுகிட்டையும் இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் நான் இப்படி ஒரு செட்டப் பண்ணிட்டேன். நீ ஒரு விபச்சாரி. மற்ற புருஷன் கூட இருக்க எந்த பொண்ணும் விபச்சாரின்னா உன் பொண்டாட்டி கூட இன்னொருத்தன் கூட இருக்கா, அவ்வளவு விபச்சாரி தானே? உள்ள வேற யாரும் இல்லையே. ஐ மீன் வீட்டுக்குள்ள உங்களை தவிர வேற யாரும் இல்ல. அவரு தட் இஸ் மிஸ்டர் சங்கர். அவர் குழந்தை அழைச்சிட்டு ஸ்கூலுக்கு போயிருக்காரு. அப்போ நீ தனியா தான் இருக்க. வேற என்ன செய்யறது? துணைக்கு வந்தவா துரோகம் பண்ணிட்டு போன அப்புறம் நீ தானே இருக்கணும். அதுக்குத்தான் நீ என்ன சரியா பழி வாங்கிட்டிய. பழி வாங்கிட்டேனா? வீணா என் பாவத்தை கொட்டிக்காதே. திக்கிட்ட வாழ்க்கை தெய்வமே தொடைன்னு சொல்லுவா. அவரு யாரோ எவரோ. குழந்தைய அனாதையாக்கிட்டு ஆத்துலயோ குளத்திலயோ போனோமா எனக்கு இருந்தவள ஒரு துளி கல்மிஷம் கூட இல்லாம தன்னுடைய சகோதரியா நினைச்சு ஆதரிச்சுட்டு இருக்கார். இந்த மாதிரி கதை எனக்கு நிறைய தெரியும். அதுலயும் கதாபாத்திரம் தெரிஞ்சு நடிக்கிறதுல நீ கை தேர்ந்தவளாச்சே. நான் வரேன். இனி உங்களை நான் போவிட மாட்டேன். என்ன தடுத்து நிறுத்த உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீக்கு என்ன உரிமை இருக்கா? நீக்கு என்ன உரிமை இருக்கா? நான் என் வாழ்க்கையில செஞ்ச எத்தனையோ தவறுகள்ல இது ஒண்ணு. இனிமே என் பாதையில குறுக்கடிக்காது. என்ன விடு. என் உடனே போனாலும் என்னை விட்டு ஒரு அடி கூட சேர்க்க விட மாட்டேன். இன்னைக்கு எதிர்பாராத விதமா நான் வீட்டுக்கு வந்தப்போ உன் கள்ளக்காதல் எதிரில நான் யாருன்னு கூட தெரிஞ்சுக்காம நடிச்சியே. அதுக்கு என்ன காரணம்? சொல்றதுக்கு என்ன காரணம்? எல்லாம் உங்களை பாதுகாக்கத்தான். பெரிய கலியுக சாவித்திரி. ஆமா, நான் சாவித்திரிதான். ஆனா நீங்க சத்தியவனா இல்லையே. உங்களுடைய 90 நாள் திருவிளையாடலுக்கு பலியான ஒருத்தியோட சகோதரன் தான் அவரு. என் தங்கச்சி அழிச்சவனை நான் அழிக்காம விட மாட்டேன்னு வெறி பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்க. அன்னைக்கு மட்டும் நீங்க யாருன்னு தெரிஞ்சிருந்தா
மாட்டேன். வண்டி எடுத்து போறா. எனக்கு கொஞ்சம் தூரம் போகணும். நான் கொஞ்சம் வண்டியில் ஏறிடுவேன். ஐயோ ப்ளீஸ். என் புருஷனை கண்டுபிடிச்சு நேக்கு வாழ்வு கொடுக்கிறேன்னு அன்னைக்கு வாக்குறுதி கொடுத்தேனே அது இப்ப நிறைவேற்றுங்க. என் புருஷனை ஒண்ணு செய்யாதீங்க, என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அண்ணா, செத்து போன தங்கிக்காக ஒருத்தர் அழிக்கிறத விட உயிரோட இருக்கிற தங்கிக்கு வாழ்வு கொடுங்க அண்ணா. அண்ணா அண்ணா அங்க பாருங்க.